தஸ்ய தரிசன மாத்திரேணே கிராமே கிராமே மகாஜனாக அபூவன் சகசா பக்தா நாமகீர்த்தன தத்பராக. அவருடைய தரிசன மாத்திரத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறவாள்லாம் பகவன் நாம ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கிராமே கிராமே ஜனா சர்வே பூர்ணகும்பம் பிரதாயச்சே விவிதைஹி உபசாரைச்சே பூஜையாமாசுகு ஆதராது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜனங்கள்லாம் பூர்ண கும்பம் கொடுத்து சுவாகத்தம் பண்ணுவாளாம் அந்த ராமரை. எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணுவாளாம். ராமச்சந்திர பிரபுவை பூஜை பண்ணுவா. பலவேறு க்ஷேத்திரங்களையே யாத்திரை பண்ணி அப்படியே ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் அகண்டமாமா அங்கங்க உட்காந்துண்டு அகண்டமாமா 24 மணி நேரமும் ராமநாமம் சொல்றதுன்னு. அப்படியே வந்து தீர்த்தராஜ மதோதத்வா சித்திரகூட்டம் அவாபச்சேயே தத்ரைவ நிவசன் நித்தியம் வால்மீகியம் பபாட்டச்சேயே. பிரயாகராஜன் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் சித்திரகூட்டம் போய் சித்திரகூட்டத்துல வால்மீகி ராமாயணத்தை யதோக்தமா பாராயணம் பண்ணி முழுசா இந்த சித்திரகூட்டத்திலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மந்தாகினி தீரத்துல. பரதனோட ஆசை அப்படிதான். ஹைவத்வாபிஷிஞ்சந்து சர்வா பிரகிருதியஸ்தாத்தா அப்படிங்கிறார் இல்லையா. கிருத்வா பட்டாபிஷேகம் ச ராமஸ்ய பிரேமபூர்வகம் பக்தைச்ச பந்துபிஹி சாகம் அயோத்தியா நகரி மகாத். அயோத்திக்குள்ள பிரவேசிச்சா அவரை தாக்கு பிடிக்க முடியல. இந்த கதையெல்லாம் எப்படி சொல்றது? சைத்தன்ய தேவருடைய பிருந்தாவன யாத்திரையும் இந்த அயோத்தி யாத்திரையும் ஒண்ணுன்னு சொல்லுவா ஸ்ரீ அண்ணா. கிருஷ்ண சைத்தன்யரை பார்த்தது இல்லை, ஆனா இவரை நேர பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லும்படியா இவர் ஒரு ராம சைத்தன்யர் என்று சொல்லும்படியா இவருடைய பிரேமபாவம். அயோத்தேயம் 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 இதி ஸ்மரன் உன்மத்தவது நனர்த்தாசௌ ராமபக்த சிகாமணி சரயூ சலிலே ஸ்நாத்வா குர்வன் ஸ்ரீ ராமசிந்தனம் பிரதட்சிணம் சகாராபி சாகேதம் கீர்த்தயன் ஹரிம் தத்ரைவ நிவசன் பக்தா பகூனி ச தினானி சஹ ராமம் ஆராதயாமாசே நானாபாவ குதூகலா. அயோத்தி 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 அயோத்தின்னு மேனி சிலிர்த்து குதிச்சுண்டு அங்க உள்ள ஒவ்வொரு வீதியையும் அங்க பிரதட்சணம் பண்ணாராம். அயோத்தியில உள்ள ஒவ்வொரு வீதியும் அங்க பிரதட்சணம் பண்ணார். ராமபக்த சிகாமணிகி. சரையூ ஸ்நானம் என்ன, ராம தரிசனம் என்ன, அயோத்தியா பரிக்கிரமா என்ன. பல நாட்கள் அயோத்தியில தங்கி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஆராதிச்சார் என்கிறது தாத்தாவுடைய விசேஷமான தீர்த்த யாத்திரை.